வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் பாலா ஜெயின் மெட்டல் எனப்படும் உலோக உருக்கு தனியார் தொழிற்சாலை 3 கிளைகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு பார்த்தோம்னா பல வகையான உலோக பொருட்களை தரம் பிரித்து உருக்கி மொத்த விற்பனை செய்யும் இந்த தொழிற்சாலையில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட ராட்சத பாய்லர் வெடிப்பின் போது பார்த்தோம்னா பீகாரை சேர்ந்த ரவிரஞ்சன், அதாவது அவருக்கு வயது 24, அவர் பார்த்தோம்னா உடல் சிதறி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அந்த வெடிப்பின் போது. மேலும் பீகாரை சேர்ந்த பூஷன் குமார், அதே போன்று ஓம் குமார், ரஞ்சித் குமார் மற்றும் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சிம்பர் சிங் என்ற 4 பேரும், அதாவது 24, 20, 23 என்ற வயது இளைஞர்களே அந்த பகுதியில் விபத்தில் சிக்கியுள்ளனர். இவர்கள் 4 பேரும் அந்த ஆம்புலன்ஸ் உதவியுடன் அழைத்து செல்லப்பட்டு கும்மிடிப்பூண்டி கோட்டைக்கரை மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டுள்ளனர். இதில் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பூஷன்குமார் மற்றும் 25 அவர் மட்டும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட உள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழிற்சாலையில் எந்த ஒரு பாதுகாப்பு, அதாவது சேஃப்டி பர்பஸ் என்றக்கூடிய அந்த கட்டமைப்புகளை சரியான முறையில் இவர்கள் கையாளுகிறார்களா என்பது இந்த விபத்து கேள்விக்குறியாக எடுத்துக்காட்டாக வருகிறது. இதனால் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் பல சிப்காட் தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில் இதில் அதாவது அதிகாரிகள் என்ன சோதனை செய்கிறார்கள், என்ன மாதிரியான அந்த சேஃப்டி பர்பஸ் இவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எடுத்து வருகிறார்கள் என்பது தற்போது ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. ஏனென்றால் ஒரு 10 நாளுக்கு முன்பு அமோனியா விஷவாயு கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் இது போன்று தொடர்ந்து தொழிற்சாலைகளில் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு வருவது தொழிற்சாலைக்கு செல்லும் மக்களே அதிர்ச்சியாக உள்ளாக்கி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.